பொதுவாக மகர ராசிக்காரங்க நிதானமாக போகிற மாதிரி தெரியும். நிதானமும் செயலும் கலந்துருக்கும். நடக்கும்போது விட ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க செயலில் கரெக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு சூழ்நிலைகளை மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக இவங்க சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய யோகிதாம்சம் உண்டு. இவன் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான், ரொம்ப நேரம் படிக்க மாட்டேங்கிறான், விளையாடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் ஷார்ட் டைமில் முடிச்சிடுவாங்க. அவங்களுடைய இலக்கை சொல்கிறோம்ல, 4 வாரத்தில் பண்ண வேண்டியதை 2 வாரத்தில் பண்ணிட்டோன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் நேரம் படித்தாலே அதில் அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. கண்டிப்பாக உண்டு. நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏழரை நாட்கள் நடக்குது, நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா? ஏழரை நாட்கள் நடக்கும்போது ஒரு சென்று இடம் வாங்கினீங்கன்னா காலத்துக்கும் நிலச்சி நிற்கும். எல்லாம் அல்ல குருவினுடைய அருளாலும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சலின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடியேன் ராணிப்பேட்டை மணியேரின் பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி, நம்முடைய புத்தாண்டுகளில் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய மாத வாரியாக பலன்களை நாம் பார்க்கின்ற போது, முதல் மாதம் சித்திரை மாதத்துடைய பலனை இன்றைக்கு 12 ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்பதை எனது கண்ணோட்டத்தில் நான் அறிந்த சில கடுகளவு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சித்திரை மாதத்தில் உடைய ராசி பலன் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், பொதுவாக மகர ராசிக்காரங்க நிதானமாக போகிற மாதிரி தெரியும். நிதானமும் செயலும் கலந்துருக்கும். நடக்கும்போது விட ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க செயலில் கரெக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு சூழ்நிலைகளை மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக இவங்க சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய யோகிதாம்சம் உண்டு. இவங்க வீட்டில் நடக்கும், இவங்களும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாகும். கண்டிப்பாக ஒரு அசட் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஏன்னா ஒன்று கோல்டோ அசட்டுங்கிறது ஒரு இடம் மட்டும் இல்லை, எது வாங்கினாலும் அசட்டு தான். வீட்டுக்கு ஒரு புதுசாக டிவி 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் அசட்டு தான். அதே மாதிரி ஒரு பூமி வாங்கினாலும் அசட்டு தான். கோல்டு வாங்கினாலும் அசட்டு தான். கார் வாங்கினாலும் சொத்து தான். அந்த மாதிரி இவங்க இந்த மாதத்தில் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுத்து பொருளாதாரத்தை மேம்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவியுடைய ஒற்றுமைகளாக இருக்கும். என்னென்ன 2ஆம் இடத்துல செவ்வாயும் சனி இருக்கிறதுனால தடிப்பான வார்த்தைகளை பேசாமல் இவங்களும் கொஞ்சம் குறைச்சி பேசணும். வீட்டில், வெளியில், அக்கம் பக்கத்தில் எப்போதுமே அது குடும்பத்தரசிகளாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று பேசப்போ ஏதோ ஒன்று வந்துடும். அதனால் 2ல் வாக்குஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் கும்பத்தை. அந்த சனியும் செவ்வாயும் இருந்தால் உஷ்டமான ஒரு கிரகம். தடிப்பான வார்த்தைகளை கொடுத்தோம்னா எதிராளியுடைய மனசு புண்படும் முறை ஏதாவது பேசிடுவோம் அவசரப்பட்டு. அப்புறமா நம்ம சாரி சொல்லுவோம். அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பேசும்போது நம்ம கடந்து போகும். அது ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். பொதுவாக வியாபார வர்த்தகம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, சொந்தமாக தொழில் இருந்தாலும் சரி, அது சார்ந்த விஷயங்களுக்கு போயிட்டு வரப்படும். இல்லத்தரசிகளாகக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மதிப்பெண்கள் எந்த சூழ்நிலையும் குழந்தைகளுக்கு மதிப்பெண் குறையாது. சின்னதாக லேசினஸ் இருக்குமே தவிர, சோம்பேறித்தனம் இருக்குமே தவிர அது பாஸ் ஆகிடும். சில பேர் 12 மணி நேரம் படித்து 30 மார்க் எடுப்பான். சில குழந்தைகள் 3 மணி நேரம் படித்து விட 40 மார்க் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி குறைச்ச நேரத்தில் ஈஸியாக கேதர் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரங்க வின் பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான், ரொம்ப நேரம் படிக்க மாட்டேங்கிறான், விளையாடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் ஷார்ட் டைமில் முடிச்சிடுவாங்க. அவங்களுடைய இலக்கை சொல்கிறோம்ல, 4 வாரத்தில் பண்ண வேண்டியதை 2 வாரத்தில் பண்ணிட்டோன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் நேரம் படித்தாலே அதில் அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. நிதானமும் செயல் வேகமும் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். இவங்க குடியிருக்கும் மனைக்கே எதிர்மனையை வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு எதிர்மனை பேசுகிறா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அந்த மாதிரி செயல் வேகம் கொண்டவங்க. பொதுவாக இவங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஏற்றமான மாதமாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இவங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னால் 7 நாள் நடக்குது. குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் சனி இருக்கிறதுனால முதியோர் இல்லங்களுக்கு சென்று, அதாவது ஹேண்டிகேப்பாக இருப்பாங்க, கண் பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள், உடல் ஊனமற்றவர்கள் முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. முதியோர் இல்லத்துக்கு சென்று உங்களுடைய கல்யாண நாளோ அல்லது பிறந்த நாளோ அந்த நாளில் போய் அவங்களுக்கு
சாப்பாடுகளை வாங்கி அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு. ஏன்னா உங்களுடைய பொருளாதாரம் என்னன்னு நமக்கு தெரியாது. 500 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், 5 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம், இல்லை 5 பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய பொருளாதாரத்துக்கு நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு இதுதான் பரிகாரம். உங்களுக்கு நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். ஏற்கனவே சனி கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன். போயிருந்தவங்க போயிட்டு வந்துட்டோம். போகாதவங்க எப்பயாவது ஒரு நாள் தண்ணி திருநள்ளாரோ குச்சனூரோ திருக்கொள்ளிக்காடோ போயிட்டு வர்றது நல்லது. குடும்பஸ்தானத்தை செவ்வாயும் சனியே இருக்கிறதுனால பாதுகாப்பாக சேஃபாக பேசுகிறதுங்கிறது சிறப்பு. கவனமாக இருக்கிறதுக்கு பரிகாரம்னு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஊனமுற்றவங்களுக்கு கொண்டு போய் பண்ணிங்கன்னாலே நீங்கள் சனித்தளத்துக்கு கூட போக வேண்டாம். இங்கே பண்ணிங்கனாலே அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு வந்துடும். எப்படி நம்ம இந்த இடத்துல ஒரு ரூமில் சுவிட்ச் போட்டால் இன்னொரு ரூமில் லைட் எரியுது, அந்த மாதிரி இவங்களுக்கு நீங்கள் செஞ்சு உங்களுடைய கல்யாண நாள்லையோ பிறந்த நாள்லையோ இந்த மாதம் ஏதோ ஒரு நாளில் உங்கள் நட்சத்திர அன்னைக்கோ ஏதோ ஒன்று வரும் வீட்டில், அந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் முதியோர் இல்லத்தில் போய் சாப்பாடுகளை வாங்கி அந்த ஆதரவற்றவர்களுக்கு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை வளர்ச்சி இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறது தான் உங்கள் ஜாதகத்தில் மகர ராசிக்கு உண்டான பரிகாரம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. இப்போ கடந்த ஆண்டெல்லாம் விட இந்த ஆண்டு வர்த்தகமாக இருந்தால் நல்ல வியாபார முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார சேமிப்பு ஏற்படும், சேவிங்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அசெட் வாங்குவீங்க. சொந்த பழைய வீடுகளை புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், இல்லை புதுசாக மனைவி வாங்கி கட்டுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இந்த 2ல் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஃப்ளாட் இருக்குது, லோன் தரேங்கிறாங்க, நம்ம ஒரு 50-20 லட்சம் இருக்கா, 30 லட்சம் சேர்த்து போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னால் உடனே அது லோன் சேங்ஷன் ஆகும். அந்த எண்ணங்களும் உருவாகும். கண்டிப்பாக அது நடக்கும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வேண்டிய அசெட் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தரசுகள் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கம்பெனி விஷயமாகவோ தொழிற்சாலை மூலமாக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகளை கொடுக்கும். எந்த நோக்கத்துக்காக செய்கிறீங்களோ அந்த வெற்றி சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மகர ராசியை பொறுத்தவரைக்கும் தேக்க நிலையில் இருந்தவங்க, மன விரக்தியில் இருந்தவங்க இப்போ நல்ல மாற்றத்தை அடைவாங்க. கண்டிப்பாக உண்டு. நீங்கள் உங்கள் கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏடர் நாட்ஸ் நடக்குது, நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா? ஏடர் நாட்ஸ் நடக்கும்போது ஒரு சென்று இடம் வாங்கினீங்கன்னா காலத்துக்கும் நிலச்சி நிற்கும். சில பேர் வாங்குகிறாங்க சொத்து, கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்குள்ளே வீடு விற்பனைக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்காது. ஏடர் நல்லா குறிச்சிக்கோங்க. ஏடர் நாட்ஸ் நடக்கும்போது கஷ்டப்பட்டு தான் வீடோ வீட்டு மனையோ வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அவனை அப்படி வாங்கிறதுக்கு சூழ்நிலை ஏற்படும் போது வாங்கிட்டிங்கன்னா அந்த சொத்து நிலச்சி நிற்கும். சொத்து நம்ம எல்லாம் தானே சொல்கிறோம், வாழையடை வாழையாக வாழணும், வாழ்வாங்க வாழணும். அப்போ அந்த சொத்து நிலச்சி நிற்கணுங்கிறது தான் நம்ம நோக்கம். அந்த மாதிரி அந்த நல்ல நேரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். அதனால் 7 நாள் சண்டையில் இது வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அந்த சொத்து நிலச்சி நிற்கும். கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஏற்றமும் சந்தோஷமும் மன அமைதியும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுல சந்தேகம் இல்லை. உங்களுடைய பரிகாரம் வழிபட வேண்டிய தெய்வம் கேட்டால் முதியோர் இல்லம், அனாத ஆதரப்பட்டவர்களுக்கு போய் உணவு ஒரு நாளைக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க. உங்களுடைய பொருளாதாரத்து நிலைக்கு ஏற்றவாறு அது செஞ்சு கொடுக்கும். சுபம்.